வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வழியில் நம்ம போகிறது ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம் 2019 சரிங்களா. அதில் வந்து 28/12/2020 நடந்த ஷிஃப்ட் 1க்கான மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ அவங்க கொஸ்டின்குள்ளே டேரெக்டாக போயிடலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, 2 எண்களுடைய கூட்டுத்தொகை 60, அவற்றின் மீப்பொரு பொது காரணி மற்றும் மீச்சிறு பொது மடங்கு முறையே 12 மற்றும் 72 அப்படின்னா 2 எண்களோட தலைகள் வீதிகளோட கூட்டுத்தொகை கேட்குறாங்க. அதாவது ஒன்றும் இல்லை, 2 நம்பர் ஏபின்னு எடுத்துக்கலாம். 2 நம்பருடைய கூட்டுத்தொகை வந்து 60 கொடுத்துட்டாங்க சரிங்களா. இங்கே பயன்படுத்துகிற கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீச்சிமா சரிங்களா. மீச்சிமா இன்ட்டு மீப்போவா, அது வந்து 2 எண்களுடைய பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்கும். இதுதான் கான்செப்ட். அதாவது ஹெச்சிஎஃப் அண்டு எல்சிஎம் ஆஃப் 2 நம்பர் சரிங்களா. அது வந்து ஒரு நிமிஷம், ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் ஆஃப் 2 நம்பர்ஸ் சரிங்களா. அது வந்து 2 எண்களோட பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்கும் சரிங்களா. இதுதான் கான்செப்ட். அப்போது ஏபியோட மதிப்பு என்னவாக இருக்கும், மீசி மற்றும் மீப்போட பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்குமா, 12×72 சரிங்களா. அப்போது நமக்கு என்ன தேவை, அந்த எண்களோட தலைகீழ் விகிதம் தான் தேவை சரிங்களா. அந்த எண்கள் வந்து ஏ மற்றும் பின்னு சொல்லி எடுத்துருக்கோம். ஸோ அந்த எண்களோட தலைகீழ் விகிதம் ஏ அப்பான் 1/a ப்ளஸ் 1/bன்னு சொல்லி மாறும். ஸோ இது வந்து மீசியம் எடுத்திங்கன்னா a + b அப்பான் ஏபின்னு சொல்லி மாறும் சரிங்களா. அப்போ நான் என்ன, ஒரு a + bயோட மதிப்பு தெரியும், ஏபியோட மதிப்பு தெரியும். அப்போ 60 வகுத்தல் 12×72 இது சுருக்குனிங்க அப்படின்னா 5/72 சொல்லி கிடைக்கும் சரிங்களா. ஸோ 5/72 தான் நமக்கு தேவையான ஆன்சர். அதாவது கான்செப்ட் என்னன்னா, எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் சரிங்களா. மீச்சிமா மற்றும் 2 எண்களோட மீச்சிமா மீப்போவா அதோடைய பெருக்கல் பலன் வந்து 2 எண்களோட பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்கும் சரிங்களா. இதுதான் கான்செப்ட். ஸோ அது தெரிஞ்சுன்னா அந்த கணக்கு போட்டுடலாம். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, 3வது கொஸ்டின் 155, 260 அப்புறம் 315 இந்த எண்களுடைய ஒரு மிகப்பெரிய ஏதோ ஒரு பொதுவான ஒரு எண்ணால் மிகப்பெரிய எண்ணால் வகுத்தோம்னா 5, 10, 15 சொல்லி ஒவ்வொரு எண்ணிலேருந்து வரிசையாக வந்து மீதி கிடைக்குமா அப்படின்னா அந்த வகுக்கக்கூடிய எண் என்னன்னு சொல்லிக்கிறான். அதாவது 155லேருந்து வகுத்தீங்க அப்படின்னா 5 மீதம் கிடைக்கும், 260லேருந்து 10, 315லேருந்து 15 வந்து மீதி கிடைக்கும். அப்படின்னா இந்த நம்பர் ஒவ்வொரு நம்பர்லையும் வந்து 5, 10, 15 சொல்லி எக்ஸ்ட்ராவாக இருக்குன்னு சொல்லி அர்த்தமா. ஸோ நம்பர் என்ன, 155, 260 அடுத்து 315. இதில் வந்து 5 எக்ஸ்ட்ரா இருக்குது, இங்கே 10 எக்ஸ்ட்ரா இருக்குது, இங்கே 15 எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ வந்து இது எல்லாத்தையும் கழிச்சிட்டிங்கன்னா நமக்கு தேவையான நம்பர் கிடச்சிருமா, 150, 250 அடுத்து 300 சரிங்களா. இது எல்லாத்துக்கும் மீப்போவை கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் வந்து இது எல்லாத்தையும் காமனாக வகுக்கக்கூடிய நம்பர். மீப்போவை என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 சொல்லி தான் வரும். ஸோ 3 3 அடுத்து 5 அடுத்து 6 சரிங்களா. அப்போ மீப்போவை என்ன பார்த்தீங்கன்னா 50 தான் இந்த எண்ணை வந்து காமனாக வகுக்கக்கூடிய நம்பர். அப்படி வகுக்கும்போது 5, 10, 15 சொல்லி எக்ஸ்ட்ரா வந்து மீதி வந்து கிடைக்கும் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு உருளையோட உயரம் 14 சென்டிமீட்டர் கொடுத்தாங்க. அதனுடைய வளைந்த மேற்பரப்போடைய மதிப்பு கொடுத்தாங்க 528. வளைந்த மேற்பரப்புனா என்னது, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா சரிங்களா. ஆங்கிலத்தில் வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ ஹெச் உருளையோட உயரம் ஹெச் கொடுத்துட்டாங்க. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2πRh சரிங்களா. ஒரு உருளை, அந்த உருளையோடைய இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, இந்த சுற்றி இருக்கும் இல்லையா அந்த பகுதி வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இது ஹைட் கொடுத்தாங்க, இதோட 2πRh மதிப்பு கொடுத்தாங்க. நமக்கு என்ன கேட்குறாங்க, உள்ள கொள்ளளவு கேட்குறாங்க. கொள்ளளவுக்கு ஃபார்முலா என்ன, πr²h சரிங்களா. இதுதான் வந்து ஃபார்முலா. இந்த 3 ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும்ப்பா. இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா நமக்கு வந்து கணக்கு போட்டலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹைட் இருக்குது, இந்த ஹைட்டோட வேல்யூ இங்கே புட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆர் கண்டுபிடிக்கலாம். ஆரம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை வந்து நம்ம இந்த ஃபார்முலாவில் கொள்ளளவு ஃபார்முலாவில் புட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான ஆன்சர் வந்து கிடச்சிரும் சரிங்களா. அப்போ 2πRh மதிப்பு என்ன, 2π பையனுடைய மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா 2π பையனோட மதிப்பு 22/7. ஸோ அப்படி எழுதிக்கலாமா, 22/7. ஆறுனுடைய மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். சரி, ஹெச்சோட மதிப்பு எவ்வளவு, 14 = 528. ஸோ அடி கொடுக்கலாமா, அடி கொடுத்தீங்கன்னா 2 சரிங்களா. அடுத்து இந்த 22 11 அடி கொடுத்தீங்கன்னா 22 டேரெக்டாக அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும், 22 44, அடுத்து ஒரு 8 இருக்கும் 88, 4 22 88 சரிங்களா. அடுத்து 2 × 2 4. ஸோ இது 2 அடி கொடுத்தீங்கன்னா ஆரத்தோட மதிப்பு 6ன்னு சொல்லி கிடைக்கும், 6 சென்டிமீட்டர் கிடைக்கும். இப்போது நமக்கு ஹைட்டு தெரியும், ஆரம் தெரியும், நமக்கு வந்து கொள்ளளவு ஃபார்முலா πr² வந்து புட் பண்ணி அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22/7. ஆரத்தோடைய மதிப்பு 6², 6 × 6, ஹெச்சோட மதிப்பு 14 = என்ன வரும், அடி கொடுத்தீங்கன்னா 44 × 36 சொல்லி வரும். இதோட வேல்யூ வந்து 1584 சென்டிமீட்டர் கியூப்ன்றதான் ஆன்சர். ஸோ ஃபார்முலா நமக்கு தெரிய வேண்டிய ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வளைபரப்பினுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2πRh என்ற ஃபார்முலா. அதுக்கப்புறம் கொள்ளளவோட ஃபார்முலா πr²h. இதோட ஃபார்முலா வந்து நம்ம தெரிஞ்சிருச்சு, அந்த கணக்கு போட்டுடலாம். அடுத்த கணக்கு பார்த்தீங்கன்னா 12வது கணக்கு.
12வது கணக்கு சிம்பிளிஃபிகேஷன் கணக்குங்க. போர்டு மாஸ் தியரி படி நம்ம பண்ண போகிறோம். போர்டு மாஸ் ஃபஸ்ட் என்ன பண்ணணும், ப்ராக்கெட்டில் இருக்கிறது பண்ணணும். அடுத்தது வந்து ஆஃப் ஆல்னு சொல்லி வரும் தமிழில். ஆஃப், அடுத்து டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அப்புறம் அடிஷன், சப்ஸ்ட்ராக்ஷன். அந்த வள்ளல் தமிழ் வந்து அந்த வள்ளல் பெயர் கூட கர்ணன் தானே, அந்த வள்ளல் பெயர் கூட கர்ணன் தானே. இதுதான் வந்து ஃபார்முலா, ஷார்ட்கட் கர்ணன் தானே. அதாவது அடைப்புக்குறி வகுத்தல், அதுக்கடுத்து பெருக்கல், கூட்டல், அடுத்து கழித்தல். சரிங்களா, இந்த ஃபார்முலா. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு வந்து அடைப்புக்குறி பார்ப்போம். இது வந்து என்ன வரும், 8 கியூப், 2 கியூப் வந்து 8, 3 ஸ்கொயர் 9 + 1, இது 3 சேர்த்திங்க அப்படின்னா என்ன வரும், 18ன்னு சொல்லி வரும். சரிங்களா, அப்போ 180 வகுத்தல் 18, இங்கே ப்ளஸில் 37 இருக்குது, -20 இருக்குது. இது ரெண்டையும் பண்ணிங்கன்னா +17 சொல்லி வரும். அப்போ 10 கூட்டல் 17 = 27 சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 18வது கொஸ்டின். 18வது கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, ஆண்டுக்கு 10% என்ற விதத்தில் ஒரு தொகைக்கான எளிய வட்டி 2 வருடங்களுக்கு 500 ரூபாய். சரிங்களா, தனி வட்டி கணக்குப்பா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கணக்கு. சரிங்களா, அதே காலத்திற்கு அதே விதத்தில் அதே தொகைக்கான கூட்டு வட்டி என்ன சொல்லி கேட்குறாங்க. அதாவது 10% வட்டி விதத்தில் 2 வருஷத்துக்கு வட்டி வந்து 500 ரூபாய் அப்படின்னா கூட்டுத்தொகை என்ன சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. சரிங்களா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அடுத்து வந்து நமக்கு வந்து நம்பர் ஆஃப் டைம் வந்து இருக்குது. நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட மதிப்பு இருக்குது. சரிங்களா, நம்ம வந்து பிரின்சிபல் கண்டுபிடிக்கணும். அடுத்து ரெண்டாவது வந்து கூட்டு வட்டி ஃபார்முலாவில் போட்டு நம்ம பண்ணணும். இதெல்லாம் வந்து ரொம்ப சுற்றி தலையை சுற்றி வர கணக்கு. சரிங்களா, அப்படிலாம் பண்ண வேணாம். நம்ம என்ன டேரெக்டாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போது 10% விகிதத்தில் 2 வருஷத்துக்கு, சரிங்களா, 2 வருஷத்துக்கு 500 ரூபாய் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு என்ன வரும். ஸோ அப்போது 20%, 2 × 10% தானே அது வட்டி விகிதம், = 20%. சரிங்களா, 20% மதிப்பு 500 ரூபாய் அப்படின்னா 1% மதிப்பு என்ன பார்த்தீங்க அப்படின்னா 25 ரூபான்னு சொல்லி வரும். சரிங்களா, இப்போ ஏன் இது சொல்கிறோம் அப்படின்னா, கூட்டு வட்டிக்கு 2 வருஷத்துக்கான ஃபார்முலா, 2 வருஷத்துக்கு கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா A + B + AB/100. சரிங்களா, அப்போது கூட்டு வட்டி என்ன வரும், மொதல் வருஷம் 10%, ரெண்டாவது வருஷம் 10% + 10 × 10/100 = 21% தான் கூட்டு வட்டி. அதாவது 2 வருஷத்துக்கு 10%க்கு தனி வட்டி கண்டுபிடிக்கிறதும், 2 வருஷத்துக்கு 10% தனி வட்டி கண்டுபிடிக்கிறதும், 2 வருஷத்துக்கு 21% தனி கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிறதும் ஒன்று. சரிங்களா, அப்போது 21% மதிப்பு கண்டுபிடிச்சினா நமக்கு வந்து தேவையான ஆன்சர் கிடச்சிடும். 20% மதிப்பு 500, 1% மதிப்பு 25. அப்போ 21% மதிப்பு என்ன வரும் அப்படின்னா 525 ரூபான்னு சொல்லி வரும். சரிங்களா, இது ஒரு கான்செப்ட். சரிங்களா, அப்படி இல்லை அப்படின்னா இப்போ 2 வருஷத்துக்கு வந்து 2 வருஷத்துக்கு 10%, 1 வருஷத்துக்கு 10%, 2 வருஷத்துக்கு 20%, அப்போ 500 ரூபா. சரிங்களா, அப்போது ஃபஸ்ட் வருஷம், செகண்ட் வருஷம். சரிங்களா, கூட்டு வட்டியில் இப்போது மொதல் வருஷத்துக்கு 20% வந்து 500 ரூபா அப்படின்னா பிரின்சிபல் என்ன வரும், பிரின்சிபல் வந்து 100%. 100% மதிப்பு 2 பக்கம் வந்து 5ஆல் பெருக்கினீங்க அப்படின்னா 2500 ரூபா வருமா. சரிங்களா, அப்போது 2500 ரூபா வந்து பிரின்சிபலு. சரிங்களா, அப்போ ஃபஸ்ட் வருஷத்துக்கு வந்து 10% வட்டி விதத்தில் என்ன வரும் வட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 ரூபான்னு சொல்லி வரும். 250. சரிங்களா, இப்போது ரெண்டாவது வருஷத்துக்கு வந்து வட்டி என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டு வட்டியில் மொதல் வருஷம் கொடுத்த இந்த வட்டிக்கு, மொதல் வருஷம் இந்த பிரின்சிபலுக்கு உண்டா வட்டி, அடுத்து ரெண்டாவது வருஷம் இந்த வட்டியோட வட்டியும் வரும். சரிங்களா, அப்போ இதுக்கு இந்த 250 ரூபாய்க்கு 10% என்ன வரும் பார்த்தீங்கன்னா 250 × 10%, 250 × 10% = 25 ரூபாய். ஸோ மொத்தம் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 525 ரூபான்றது 2 வருஷத்துக்கான கூட்டு வட்டியோட மதிப்பு. சரிங்களா, டேரெக்டாகவே போட்டுடலாங்க. 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு 10% வட்டி வீதம் வந்து கூட்டு வட்டியில் என்ன வரும்னா 21% வரும். சரிங்களா, அப்போ 20% மதிப்பு 500 ரூபா. 1 வருஷத்துக்கு 10% அப்படின்னா 2 வருஷத்துக்கு 20%, 20% மதிப்பு 500 ரூபா வட்டி. அப்போ 1% மதிப்புனா 25, மொத்தம் அளவு 21% மதிப்பு தேவை நமக்கு. 21% மதிப்பு 525, இப்படியும் போடலாம். இந்த மாதிரி ட்ரீ மெத்தட்லையும் போடலாம். அது வந்து ட்ரீ மெத்தட்னு சொல்லுவோம். இந்த மாதிரி போடலாம். அப்படின்னா ஃபார்முலா படி போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும்ப்பா. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 20வது கொஸ்டின், சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின். இந்த 5 இதை கூட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்கப்பா. இந்த 5 + 2/3 இந்த கலைப்பு பின்னத்தை வந்து தனி பின்னமாக எப்படி மாற்றலாம் அப்படின்னா, இது எப்படி மாற்றணும் அப்படின்னா, கீழே இருக்க பின்னத்தையும் இந்த 5ஐயும் பெருக்கணும், அதுக்கடுத்து அதோட 2 கூட்டணும். சரிங்களா, அப்போது 5 × 3 + 2 / 3. சரிங்களா, இப்போ 5 3 15, 17 / 3 இதுதான் வந்து தனி பின்னமாக மாற்றுறது. அப்போ இதோட மதிப்பு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 5
5 20 5.66 போகும், 5.6666 போயிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து 5.67 இருக்கலாம். சரிங்களா? அப்போது 5.67 ப்ளஸ் 0.73 மைனஸ் 3.123 மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா 6.70 140 6.14 சொல்லி வருமா? சாரி, ஒரு நிமிஷங்க. இது ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா 7க்கு 3க்கு 0 மிச்சம் 1 7 7 14 மிச்சம் 1 6.40 சொல்லி வரும். மைனஸ் 3.123 இதோட மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா 6.400 3.123 3 9 10 7 7 2 3 3.27 சொல்லி வரணும் ஆன்சர். சரிங்களா? கலப்பு பின்னத்தை தனிப்பின்னமாக மாற்றுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. கீழே இருக்க அடிமானத்தோட சைடில் இருக்க நம்பர். சரிங்களா? இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா 5 + 2/3 தான் இதோட அர்த்தம். சரிங்களா? அப்போ இதோட பெருக்குனீங்க அப்படின்னா ரெண்டு பக்கம் மீச்சி எடுத்திங்கன்னா 15 கூட்டல் 2 இது வந்து மீச்சி எடுத்திங்கன்னா என்ன வரும்? 15 கூட்டல் 2 / 3 சொல்லி வரும். சரிங்களா? இது வந்து சிம்பிளிஃபையாக நம்ம வந்து டேரெக்டாக என்ன பண்ண போகிறோம்னா 5 × 3 × 5 + 2 அப்படி டேரெக்டாக போட போகிறோம். சரிங்களா? அதுதான் வேறு ஒன்றும் இல்லை, 17 / 3. ஸோ அடுத்த கணக்கு என்ன பார்த்தீங்கன்னா 20 கணக்கு 21 கணக்கு. 4 வருடங்களுக்கு 3400 ரூபாய்க்கு வந்து எளிய வட்டி 650 ரூபா அப்படின்னா வட்டி விதம் என்னன்னு சொல்லி கேட்குறான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கணக்குப்பா. 4 வருஷம் இங்கே வந்து டைம் வந்து கொடுத்துருக்காங்க, பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க, அடுத்து இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. நமக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறாங்க. சரிங்களா? அப்போது தனி வட்டிக்கான ஃபார்முலா என்ன? SI = PRT/100 பிரின்சிபல் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு டைம். இங்கே தனி வட்டி எவ்வளவு? 680 ரூபா. சரிங்களா? பிரின்சிபல் எவ்வளவு? 3400 ரூபா. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? அதுதான் கண்டுபிடிக்கணும். டைம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 4 வருஷம் வகுத்தல் 100 அடி கொடுத்திங்கன்னா 0க்கு 0 போயிடும். ஸோ 34க்கு இங்கே அடி கொடுத்திங்கன்னா 20 சொல்லி வரும். அடுத்து அடி கொடுத்திங்க அப்படின்னா 5 = ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 5% தான் ஆன்சர். இப்படியும் போடலாம். அப்படி இல்லைனா நல்லா கவனிங்க, 4 இயர்ஸுக்கு சரிங்களா 4 வருஷத்துக்கு 680 ரூபா வட்டி அப்படின்னா வட்டி அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி வரும்? ரெண்டு பக்கம் 4 வட்டி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 170 ரூபான்னு சொல்லி வரும். சரிங்களா? ஒரு வருஷத்துக்கு 170 ரூபா வட்டி. பிரின்சிபல் எவ்வளவு? 170 வகுத்தல் பிரின்சிபல் 3400 ரூபா இன்ட்டு அசல் வந்து 3400 ரூபா இன்ட்டு 100 அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 10 வகுத்தல் 2 அடி எடுத்திங்கன்னா 5 = 5%. இப்படி டேரெக்டாகவும் நீங்கள் கணக்கு போடலாம். சரிங்களா? இப்போ ஆன்சர் வந்து 5% தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 24வது கொஸ்டின். ஒரு பொருளின் அடக்க விலை. சரிங்களா? ஒரு பொருளோட அடக்க விலை மார்க்கெட் ப்ரைஸ். சரிங்களா? மார்க்கெட் ப்ரைஸ் வந்து குறிக்கப்பட்ட விலையில் 75 மாற்றி சொல்கிறேன். ஒரு பொருளின் அடக்க விலை அதாவது காஸ்ட் ப்ரைஸ். சரிங்களா? அது வந்து குறிக்கப்பட்ட விலை மார்க்கெட் ப்ரைஸில் வந்து 75%. அப்புறம் 50% தள்ளுபடி அனுமதிக்கப்பட்டால் லாப நட்ட சேர்ந்து என்னன்னு சொல்லி கேட்கலாம். மார்க்கெட் ப்ரைஸு, காஸ்ட் ப்ரைஸு, அடுத்து செல்லிங் ப்ரைஸ். அதாவது குறித்த விலை, அடக்க விலை, விற்பனை விலை, விற்ற விலை. சரிங்களா? இப்போது குறிக்கப்பட்ட விலை மார்க்கெட் ப்ரைஸில் 75% அடக்க விலை அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ் 100 அப்படின்னா 75% அடக்க விலை என்ன வரும்? 75. சரிங்களா? இப்போது 50% தள்ளுபடி கொடுக்குறாங்க. இந்த 50% எதில் தள்ளுபடி கொடுப்பாங்க? எப்போயுமே வந்து தள்ளுபடி வந்து மார்க்கெட் ப்ரைஸில் வந்து தான் கொடுப்பாங்க தள்ளுபடி. ஸோ இதில் வந்து 50% வந்து தள்ளுபடி அப்படின்னா விற்பனை விலை என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விற்பனை விலை வந்து 85% இருக்கும். சரிங்களா? 50% தள்ளுபடி அப்படின்னா 15% போக மீதி 85% வந்து விற்பனை விலையாக இருக்கும். ஸோ 100லேருந்து 50 போச்சு அப்படின்னா எவ்வளவு? விற்பனை விலை 85 சொல்லியிருக்கும். சரிங்களா? இப்போ நமக்கு என்ன தேவை? ப்ராஃபிட் அல்லது நஷ்டம் தான் சொல்லி கேட்குறாங்க. அடக்க விலை 75 ரூபா, விற்பனை விலை 85 ரூபா அப்படின்னா லாபம் எவ்வளவு? ப்ராஃபிட் = செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் சிபி. செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 85 மைனஸ் 75 = 10 ரூபா வந்து லாபம். சரிங்களா? எதுலேருந்து லாபம்? 10 வகுத்தல் 75%. 75 ரூபாயிலேருந்து 10 ரூபாய்க்கு வந்து நம்ம லாபம் கிடச்சிருக்கு. சரிங்களா? இன்ட்டு 100 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 3 4 ஸோ பெருக்குனிங்க அப்படின்னா 40 வகுத்தல் 3 = 13.33% தான் லாபம். சரிங்களா? 10 ரூபா வந்து கூடியிருக்கு, 10 ரூபா வந்து ப்ராஃபிட். ஸோ லாப சதவீதம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா லாப சதவீதம் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் = ப்ராஃபிட் அப்பான் சிபி அடக்க விலை இன்ட்டு 100. இந்த கான்செப்ட்டும் தெரிஞ்சுக்கணும்பா. இது தெரிஞ்சுன்னா போதுமானது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 25வது கொஸ்டின். ஒரு கிளப் இருக்குது. ஒரு கிளப்பில் வந்து
பெண்கள் மற்றும் ஆண்களோட விகிதம் வந்து 3:2ன்னு சொல்லியிருக்கு. சரிங்களா? சமீபத்தில் 300 பெண்கள் வந்து அந்த கிளப்பில் சேர்றாங்க. அதோட விகிதம் 2வது என்ன ஆகுதுன்னா 5:2ன்னு சொல்லி மாறுது. இப்போ வந்து கிளப்பில் இருக்கக்கூடிய பெண் உறுப்பினர்களோட எண்ணிக்கை என்ன சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து விமன், இங்கே வந்து மென். சரிங்களா? ஃபஸ்ட் என்ன இருக்குது 3:2ன்னு சொல்லியிருக்கு ரேஷியோ. இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு 5:2ன்னு சொல்லி மாறிடுச்சு. சரிங்களா? இது வந்து இனிஷியலாக இருந்தது, இனிஷியல். இப்போ வந்து இது வந்து நியூவாக இருக்கக்கூடியது. சரிங்களா? இப்போது நல்லா கவனிங்க, ஆரம்பத்தில் நிலையாக இருக்கக்கூடிய நிலையானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்களோட எண்ணிக்கை தான் நிலையானது. ஆண்களோடைய எண்ணிக்கை தான் வந்து நிலையானதாக இருக்குது. சரிங்களா? அப்போ அவங்களோட ரேஷியோ வந்து சமப்படுத்திட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான ஆன்சர் வந்து கிடச்சிடும். சரிங்களா? ஆல்ரெடி வந்து ஆரம்பத்துலேயும் 2 தான் இருக்குது, இப்போயும் 2 தான் சொல்லியிருக்கு. ஸோ ரேஷியோ வந்து சமமாக தான் இருக்குது. அப்படின்றப்போ நம்ம வந்து எண்ணிக்கை வந்து நம்ம வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். சப்போஸ் ரேஷியோ வித்தியாசமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ரேஷியோ வந்து சமப்படுத்தினீங்க அப்படின்னா மொத்த செட்டை வந்து எல்சியத்துக்கு கண்டுபிடிச்சி இந்த ஆணுக்கு உள்ள விகிதத்துடைய எல்சியம் கண்டுபிடிச்சி மொத்த செட்டையும் அதுக்கேற்ற மாதிரி மாற்றணும். சரிங்களா? இப்போ வந்து சமமாக தான் இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. அடுத்த கணக்கு வந்து நான் சொல்கிறேன். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போது ஆண்களோட எண்ணிக்கை ஆரம்பத்துலேயும் சமமாக இருக்குது, இப்போயும் சமமாக தான் இருக்கும். அவங்களோட ரேஷியோ சமமாக இருக்குது. அப்போ எது கூடியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களோட எண்ணிக்கை தான் கூடியிருக்கு. எவ்வளோ கூடியிருக்குன்னா 2 ரேஷியோ கூடியிருக்கு. சரிங்களா? அப்போ 2 ரேஷியோட மதிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 பேர். அப்போ ஒரு ரேஷியோட மதிப்பு எவ்வளவு 150 பேர். நமக்கு என்ன தேவை 5 ரேஷியோட மதிப்பு தான் தேவை. ஸோ 5 ரேஷியோட மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா 5 × 150 = 750 பேர் தான் இப்போ இருக்கக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கை. சரிங்களா? டோட்டல் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 7 × 5 போட்டிங்கன்னா என்ன வரும் 1050ன்னு சொல்லி வரும். அது வந்து டோட்டல் எண்ணிக்கை இப்போ இருக்கக்கூடிய எண்ணிக்கை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 29வது கணக்குவா, மறுபடியும் ஒரு போர்டு மாஸ் கணக்கு. இந்த மாதிரி கணக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் நீங்கள் வந்து பொறுமையாக தான் செய்ய வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி கணக்கெலாம் வந்து டைம் இருந்தால் செய்யுங்க, கடைசியாக கொண்டு போயிருங்க. ஏன்னா இல்லைனா பார்த்தோன்னே உங்களுக்கு போட மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சால் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா லாஸ்ட்டாக எல்லா கணக்கு போட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக போடுங்க. ஏன்னா கொஞ்சம் டைம் டேக்கிங் கணக்காக தான் மேக்ஸிமம் கொடுப்பான். ஸோ இது என்ன பண்ணணும் போர்டு மாஸ் எப்படி ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே உள்ள மதிப்பு மாற்றணும். சரிங்களா? அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ள மதிப்பை மாற்றணும் அப்படின்னா இதுக்கு வந்து எல்சிஎம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 வரும். ஸோ 4 கூட்டல் 32 6. சரிங்களா? அடுத்து இங்கே எல்சிஎம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20. ஸோ என்ன வரும் 3 2ஆல் பெருக்கணுமா 20 மாற்றணும்னா கீழே 2ஆல் பெருக்கணும், அப்போ மேலே 2ஆல் பெருக்கணும். ஸோ 6 கூட்டல் 12. ஸோ ஒரு மதிப்பு என்ன வரும் 10 கூட்டல் 12. இங்கே வந்து 18 வகுத்தல் 12. ஸோ இது வந்து அப்படி போடலாமா. ஆஃப்ன்றதுக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருக்கல்னு சொல்லி அர்த்தம். ஆஃப்னா பெருக்கல்னு சொல்லி அர்த்தம். ஸோ 6 வகுத்தல் 5 × 10 வகுத்தல் 12 -5/6 × 18/12 ப்ளஸ் கிடையாது, இங்கே மைனஸ் இருக்கா -1/6 சுருக்குனிங்க அப்படின்னா என்ன வரும் 2 அடி கொடுத்தீங்கன்னா 2க்கு 2. அப்போது இந்த ஹோல் செட்டோட மதிப்பு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ன்னு சொல்லி வரும். 1 மைனஸ் இங்கே என்ன வரும் 3×18. சரிங்களா? 3×18 இங்கே 10 வருமா, ஒரே நிமிஷங்க. இங்கே என்ன வரும் இங்கே 20ன்னு சொல்லி வரும். ஸோ இங்கே என்ன வரும் 20ன்னு வரும். இது வந்து 18 வகுத்தல் 20ன்னு சொல்லி வரும். தப்பாக இல்லைட்டேன், சாரி. அடி கொடுத்திங்கன்னா 4. ஸோ இங்கே என்ன வரும் -3/4 -1/6. இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன வரும் 12 எல்சிஎம் வரும். ஸோ கீழேயும் 1 இருக்குன்னு சொல்லி அர்த்தம். இப்போ பெருக்குனிங்கன்னா 12 மைனஸ் கீழே வந்து 3ஆல் பெருக்குங்க. ஸோ மேலேயும் 3ஆல் பெருக்குவீங்க. -9 -3 × 3 -9. அடுத்து இங்கே கீழே 2ஆல் பெருக்குவீங்க 12 வர்றதுக்காக. அப்போ மேலே 2ஆல் பெருக்குவீங்க. -2 = 12 மைனஸும் 2 கூட்டி -11 வகுத்தல் 12 = 1/12 ஆன்சர். நமக்கு தேவையான ஆன்சர். அவ்வளோதாங்க. அடுத்த கொஸ்டின் 33வது கொஸ்டின். 33வது கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு நாற்கரத்தின் அடுத்தடுத்த கோணங்கள் வந்து 3:6 என்ற விகிதத்தில் இருக்குது அப்படின்னா அந்த நாற்கரத்துடைய மிகச்சிறிய கோணம் என்ன சொல்லி கேட்குறாங்க. எஸ், நாற்கரத்தின் பண்பு என்ன அப்படின்னா கான்செப்ட் என்னன்னா நாற்கரத்தின் அடுத்தடுத்த கோணங்களின் கூடுதல். சரிங்களா? நாற்கரத்தின் அடுத்தடுத்த கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. இதுதான் கான்செப்ட். சரிங்களா? அடுத்தடுத்த கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். இந்த கான்செப்ட் படி
இந்த கோணங்கள் என்னவாக இருக்கும் 3x அப்புறம் 6xன்னு சொல்லியிருக்குமா. அப்போது 3x + 6xோட மதிப்பு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரியா. அப்போது 9xோட மதிப்பு 180 டிகிரி அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்ன வரும் 20 டிகிரியா. நமக்கு என்ன தேவை சிறிய கோணத்தின் கோணம். சிறிய கோணம் என்னது இங்கே 3x. ஸோ 3x = 3 × 20 = 60 டிகிரின்றதான் ஆன்சர். ஸோ இந்த பண்பு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிருப்பா. ஸோ இந்த மாதிரி நான் இதெல்லாம் தனியாக எழுதி கொடுக்குறனோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து தனியாக ஒரு நோட் போட்டு எழுதிக்கோங்க. அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். இதெல்லாம் குறித்து வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 45வது கொஸ்டின். ஸ்வேதாவும் ஹரிஷும் 28,000 ரூபாய் வருமானத்துக்கான ஒரு திட்டத்தை வந்து செஞ்சு முடிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து 28,000 ரூபாய்க்கு டோட்டலாக வந்து வேலை பார்க்குறாங்க ஸ்வேதாவும் ஹரிஷும். இந்த திட்டத்தில் ஸ்வேதா வந்து 20 நாளும் ஹரிஷ் வந்து 30 நாளும் வேலை பார்க்குறாங்க. அவங்க அன்றாட ஊதியங்கள் வந்து 5 ஸ்டார்ன்ற விதத்தில் இருந்தால் ஸ்வேதாவின் பங்கு என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போ என்ன கொடுத்தாங்க டோட்டல் அமௌண்ட் சரிங்களா. டோட்டல் அமௌண்ட் வந்து 28,000 சரிங்களா. அவங்களோட ஒர்க்கிங் டேஸ் வந்து கொடுத்தாங்க. அடுத்து ஊதியம் சரிங்களா வேஜஸோட மதிப்பு கொடுத்தாங்க சரிங்களா. அவ்வளோதான் டேரெக்டாக போடலாம். அப்போது இங்கே அமௌண்ட் கான்செப்ட் என்னன்னா டோட்டல் அமௌண்ட் = வேஜஸ் இன்ட்டு டேட் இன்ட்டு அதாவது நாட்கள் இன்ட்டு ஊதியம் = டோட்டல் அமௌண்ட் சரிங்களா. இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்ட் படி போட்டிங்க அப்படின்னா டேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வேதா அடுத்து இங்கே ஹரிஷ் டே வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா இவன் வந்து 20 நாள் வேலை பார்க்குறான் ஸ்வேதா. ஹரிஷ் வந்து 30 நாளில் வேலை பார்க்குறாங்க சரிங்களா. அப்போது அவங்களோட வேஜஸ் சம்பளத்துடைய விகிதம் என்ன பார்த்தீங்கன்னா இவனோட ரேஷியோ 5 ரேஷியோ இதுக்கு வந்து 6 ரேஷியோ. ஸோ அதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் சரிங்களா. அப்படி எடுத்தால் தான் உங்களுக்கு சில நேரம் புரியும். ஸோ 5x இவனோட மதிப்பு 6x சரிங்களா. அந்த அமௌண்ட் என்ன தெரியாது. ஸோ அந்த அமௌண்ட் வந்து 5 ஸ்டார்ன்ற விகிதத்தில் இருக்கனால 5x 6xன்னு சொல்லி எடுத்துக்கலாம் சரிங்களா. அப்போ பெருக்கினீங்க அப்படின்னா ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் வந்துடுமா. அப்போது 100x ஸ்வேதாவோட மதிப்பு 100x ஹரிஷோட மதிப்பு 180x சரிங்களா. அப்போ ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா 280x தனியாகவே எழுதுனா தான் உங்களுக்கு புரியுது சில நேரத்தில். 100x + 180x = 280x டோட்டல் வேல்யூ 280x. இதோட மதிப்பு என்ன 280xோட மதிப்பு 28,000 அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்ன வரும் 100ன்னு சொல்லி வருமா. நமக்கு என்ன தேவை ஸ்வேதாவோட பங்கு தான் தேவை சரிங்களா. ஸ்வேதாவோட பங்கு என்ன 100x. அப்போ 100xோட மதிப்பு என்ன வரும் 100 × 100 = 10,000 சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இவ்வளோதாங்க கான்செப்ட். என்னன்னா டோட்டல் அமௌண்ட் நம்பர் ஆஃப் டே இன்ட்டு வேஜஸ் = டோட்டல் அமௌண்ட் தான் கான்செப்ட். அது தெரிஞ்சு தான் இங்கே வந்து கணக்கு போட்டலாம். அடுத்தது ஒரு செவ்வகத்தோடைய நீளம் அதோடைய அகலத்தை விட 2 மடங்கு உடையதான். செவ்வகத்தோட சுற்றளவு கொடுத்துருக்காங்க. செவ்வகத்தோட பரப்பளவு என்ன கேட்குறாங்க. ஸோ L/B அதாவது நீளம் வந்து அகலத்தை போல் 2 மடங்கா சரிங்களா. அப்போ அகலம் x அப்படின்னா நீளம் என்னவாக இருக்கும் 2x இருக்குமா. சுற்றளவு ஃபார்முலா என்ன செவ்வகத்தோட சுற்றளவு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா செவ்வகத்தின் சுற்றளவு ஃபார்முலா என்ன 2 × L + B சரிங்களா. பரப்பளவு ஃபார்முலா என்ன அப்படி பார்த்தீங்கன்னா L × B சரிங்களா. நீளம் இன்ட்டு அகலம். ஸோ என்ன வரும் அப்படி பார்த்தீங்கன்னா சுற்றளவோட மதிப்பு கொடுத்தாங்க. அப்போது பக்கங்களோட மதிப்பு கண்டுபிடிச்சி ரெண்டாவது வந்து எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சலாம். எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சா அப்போது பரப்பளவு கண்டுபிடிச்சலாம் சரிங்களா. அப்போ சுற்றளவோட ஃபார்முலா என்ன 2 × L + B என்ன வரும் 2x + x = 48. ஸோ இதை கூட்டிங்க அப்படின்னா 3x × 2 அப்போ 6xன்னு வரும். 6xோட மதிப்பு 48 அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்ன 8 சரிங்களா. நமக்கு என்ன தேவை பரப்பளவு தான் தேவை. பரப்பளவோட மதிப்பு என்ன L × B. அப்போது 2x × x = 2x² பரப்பளவாக இருக்கும் சரிங்களா. அப்போது 2 × 8² = 2 × 64 128 cm²தான் நமக்கு தேவையான ஆன்சர். விகிதம் கொடுத்துருக்காங்க. சுற்றளவோட ஃபார்முலா தெரியணும், செவ்வகத்தோட பரப்பளவு ஃபார்முலா தெரியணும். இந்த 2 ஃபார்முலா தெரிஞ்சால் தான் இந்த கணக்கை வந்து கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா. அடுத்த கணக்கு 47வது கணக்கு. ஒரு தேர்வில் தகுதி பெற ஒட்டுமொத்த மதிப்பெண்கள் சரிங்களா. ஒட்டுமொத்த மதிப்பெண்களில் 50% ஒருத்தன் பெறணும் சரிங்களா. 2 பேப்பர் வந்து அந்த எக்ஸாமில் இருக்குது. ஒரு பேப்பரில் ஒரு மாணவர் வந்து ஃபஸ்ட்டு பேப்பரில் முதல் பேப்பரில் வந்து 200க்கு 40% மார்க் வந்து வாங்கிட்டார் 40% சரிங்களா. அப்போது இந்த ஒட்டுமொத்த தேர்வில் தகுதி பெறதுக்கு 150 மதிப்பெண் 150 மதிப்புக்கான ரெண்டாவது பேப்பரில் வந்து 150 டோட்டல் வந்து 150 மார்க்குக்கு எவ்வளோ மார்க் எடுத்தா சரிங்களா எத்தனை சதவீதம் மார்க் எடுத்தால் அவர் வந்து பாஸ் ஆகிற சொல்லி எனக்கு கேட்குறாங்க. டோட்டல் அப்போது மார்க் எவ்வளவு 200 + 150 350 மார்க்குக்கு வந்து அவர் டோட்டலாக 2 பேப்பரை சேர்த்து வந்து எழுதிப்பார். நம்ம வந்து ஸ்கூலில் எழுதுவோம் இல்லையா ஒரு பேப்பர் 100 மார்க்கு. ஸோ 5 பேப்பருக்கு வந்து 500 மார்க்குக்கு வந்து டோட்டல் எவ்வளோ அமௌண்ட்டோ எவ்வளோ மார்க் எடுத்துருக்கோமோ அதை வந்து கால்குலேட் பண்ணி பர்சன்டேஜில் மாற்றோம் இல்லையா அந்த மாதிரி கணக்கு தான். ஸோ டோட்டல் வந்து மொத்த பேப்பர் வந்து 350 மார்க்குக்கு சரிங்களா. அப்போது 50% பாஸ் ஆகிறதுக்கு 50% வந்து எடுக்கணும்
50% ஆஃப் 350 ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஃபஸ்ட் பேப்பர் நடந்துச்சு, அதில் வந்து 40% மார்க் வந்து அவர் வாங்கிட்டார். சரிங்களா? ப்ளஸ் இப்போது ரெண்டாவது கணக்கில் வந்து X% ஏதோ பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் எடுக்கணும். அது எவ்வளோ எடுத்தார் அப்படின்னா வந்து பாஸ் ஆகிறன்றது தான் கணக்கு. சரிங்களா? அப்போது 50% ஆஃப் 2 பேப்பருடைய 50%, மொதல் பேப்பரோட 200%, அப்புறம் ரெண்டாவது பேப்பருடைய மொதல் பேப்பரான 200க்கு 40%, ரெண்டாவது பேப்பரான 150க்கு X% எடுத்தாருன்னா சமமாக இருக்குமா? அப்போ இதோட மதிப்பு என்ன? 50%. 50% என்ன? பாதி, 100ல் பாதி 50%. 100ஓட மதிப்பு 350 வரும். 50% என்ன வரும்? 175 சொல்லி வரும். சரிங்களா? இப்போ 40%, 100%க்கு 40, அப்படின்னா 200க்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80. 40% ஆஃப் 200 80 ப்ளஸ் X% ஆஃப் 150 அப்படி கொடுத்திங்கன்னா 3/2. ஸோ இதோட மதிப்பு என்ன வரும்? இங்கிட்ட இருக்க ப்ளஸில் இருக்க 80 இந்த பக்கம் மொத்தத்தில் 175 மைனஸ் 80 ஈக்குவல் டு 3x/2ன்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? அப்போது 95 இன்ட்டு இங்கே இருக்கிறது அப்படி இங்கே தலையில் வருமா? 2/3 ஈக்குவல் டு எக்ஸா. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன வரும்? 2ஆல் பிரிங்கன்னா 190/3 ஈக்குவல் டு என்ன வரும்? 6 3 18, 18 பிச்சு 10, 63.33% சொல்லி வரும். ஸோ இது வந்து ஆவரேஜாக தோராயம் தானே கேட்குறாங்க. தோராயமாக 63.3% வந்து 64% வந்து ஆவரேஜாக வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? சரியா இதுதான் கான்செப்ட். அடுத்த கணக்கு என்ன பார்த்தீங்கன்னா 47க்கு அப்புறம் 52வது கணக்குப்பா. ஸோ இந்த கணக்கு போகிறது வந்து கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட்டான கணக்கு. பட் ஷார்ட்டாக நீங்கள் எப்படி யோசிக்கணும் அப்படின்றத சொல்கிறேன். இங்கே நல்லா கவனிங்க. எக்ஸு ஒய்ன்னு இருக்குது. இங்கே நம்பர் 2 சேமாக இருக்குது. இங்கே எக்ஸ் ஒய்ன்னு சொல்லியிருக்கு. இங்கே நம்பர் 2 சேமாக இருக்குது. சரிங்களா? இங்கே நம்பர் 2 சேமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே எக்ஸ் ஒய்ன்னு சொல்லியிருக்கு. ஒய்இசட்னு சொல்லியிருக்கு. இங்கேயும் அதே மாதிரி நம்பர் சேமாக இருக்குது. பட் அடுத்தடுத்த எழுத்துக்களான செட் எக்ஸ்னு சொல்லியிருக்குன்னா அப்போ இதோட மதிப்பு என்ன வரும்? இதோட மதிப்பும் 1, இதோட மதிப்பு 1னா அப்போ இதோட மதிப்பும் 1 தான் வரும். சரிங்களா? இப்போ ஷார்ட்டாக போடலாம். அப்படி இல்லைனா ஃபஸ்ட் என்ன பண்ணோன்னா இங்கே என்ன கேட்குறாங்க? z/2 + 2/xன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த 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 செட்டை வந்து சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா x/2ன்னு சொல்லி வரும். சரிங்களா? அதை வந்து தலைகிலி, அதோட தலையில் வந்து 2/xன்னு சொல்லி வரும். அப்போ அதோட மதிப்பு, அதுக்கடுத்து இங்கே வந்து 2/zோட மதிப்பு கிடைக்கும். அது வந்து ஒரு தலைகிலி z/2. இது ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைக்கும். அப்படி கூட்டினீங்கனாலும் இங்கே 1 தான் ஆன்சர் வரும். ஸோ இந்த மாதிரி ஸ்மார்ட்டாகவும் யோசிக்கலாம். அது வந்து ரொம்ப லென்த்தியான கணக்கு. அடுத்ததாக ஃபார்முலா கணக்குப்பா. இப்போ வந்து இங்கே வந்து பயன்படுத்துகிற ஃபார்முலா 2 ஃபார்முலா எழுதி வச்சுக்கோங்க. a³ - b³ ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a - b இன்ட்டு a² + b² + ab. சரிங்களா? இது ஒரு ஃபார்முலா. அடுத்து ரெண்டாவது ஃபார்முலா என்னென்னா a² - b² ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா a + b இன்ட்டு a - b. சரிங்களா? இந்த ரெண்டு கான்செப்ட் யூஸ் பண்ணிக்காங்க. a³ - b³ மதிப்பு கொடுத்துட்டாங்க. a² - b² மதிப்பு கொடுத்துட்டாங்க. a + b யோட மதிப்பு கொடுத்துட்டாங்க. கேட்குறது a² - a² + ab + b² மதிப்பு கேட்குறாங்க. நமக்கு a² + b² மதிப்பு இந்த செட்டோட மதிப்பு தெரியும்னா a - b யோட மதிப்பு தெரியணும். அப்போது a² b² மதிப்பு நமக்கு தெரியும், a + b யோட மதிப்பு தெரியும், a - b யோட மதிப்பை கண்டுபிடிக்கலாம். அப்போ நான் என்ன வரும்? 25 ஈக்குவல் டு 5 இன்ட்டு இந்த ரெண்டாவது ஃபார்முலாவில் புட் பண்ணிங்கன்னா, சரிங்களா? ரெண்டாவது ஃபார்முலா படி 5 இன்ட்டு a - b. சரிங்களா? அப்போ a - b யோட மதிப்பு என்ன வரும்? a - b யோட மதிப்பு 5ன்னு சொல்லி வரும். ரெண்டு பக்கம் அடி கொடுத்தீங்கன்னா. சரிங்களா? இப்போ a - b யோட மதிப்பு தெரிஞ்சிச்சு. அப்படின்னா a³ - b³ ஃபார்முலாவில் போடலாமா? a - b ஃபார்முலா 1 படி. சரிங்களா? a² + ab + b² சரி எடுக்கலாமா? அப்போ என்ன வரும்? 625 5 இன்ட்டு இந்த சேம் செட் அப்படியே வரும். a² + ab + b² சொல்லி வரும். ஸோ இதை அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? 125 சொல்லி ஆன்சர் கிடைக்கும். அவ்வளோதாங்க. ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா தெரிஞ்சிருந்தால் தான் இந்த கணக்கு போட முடியும். ரைட்டுங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ரெண்டு கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா sin² θ ப்ளஸ் cos² θ இதோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா cos² θ இதோட மதிப்பு 1. ரெண்டாவது கான்செப்ட் என்னன்னா இஃப் θ1 ப்ளஸ் θ2 மதிப்பு 90 டிகிரின்னு இருந்தால், ஒரு θ மட்டும் கோணம் முதல் கோணமாக 2 கோணங்களோட கூடுதல் 90 டிகிரி இருந்துச்சுன்னா sin θ1 ஈக்குவல் டு cos θ2. சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா
இங்கே கீழே இருக்கிற மதிப்பு என்ன வரும், சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு சொல்லியிருக்கா. அப்போ அதோட மதிப்பு என்ன வரும், 1 + 1. இங்கே என்ன வரும், இது 2 அடி ஆயிருமா. சரிங்களா. சைன் தீட்டா 1 காஸ் தீட்டா 2 இது 2 கூடுதல் என்ன வரும். அப்போ ஏதாவது ஒன்றா மாற்றிக்கலாம். 90 டிகிரி. சரிங்களா. 15 டிகிரியும் 75 டிகிரியும் கூட்டினீங்க அப்படின்னா 90 டிகிரி. அப்போ இதுக்கு பதிலாக 1க்கு பதிலாக இன்னும் மாற்றிடலாம். காஸ் 75 அப்பான் காஸ் 75 வந்துச்சு அப்படின்னா என்ன வரும், 1 தள்ளி தான் வருமா. சரிங்களா. அடுத்து இங்கேயும் அதே மாதிரி 90 டிகிரி அப்படின்னா இது என்ன வரும், இதுவும் அடி கொடுக்கலாம், 1ன்னு சொல்லி வந்துடும். சரிங்களா. அதை மறுபடியும் சொல்கிறேன், இந்த இடத்துல எப்படி உங்களுக்கு புரியுது மாதிரினா. ஸோ இதோட மதிப்பு 1. இங்கே சைன் 15 டிகிரி எப்படி மாற்றலாம், காட் 75 டிகிரின்னு சொல்லி மாற்றலாமா, காஸ் 75 டிகிரின்னு சொல்லி மாற்றிடலாமா. ஏன்னா தீட்டா 1 தீட்டா 2ன்னு சொல்லியிருக்கா. திரிகோணம் முக்கோண விலை கணக்கெலாம் கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும். சரிங்களா. அதுக்கடுத்து ரெண்டாவது வந்து இங்கே காஸ் 65ன்னு வச்சுக்கலாம். இது ரெண்டோட கூடுதல் வந்து 65 டிகிரி 25 டிகிரியோட கூடுதல் 90. ஸோ அப்போது சைன் 25 எப்படி மாற்றலாம், காஸ் 65ன்னு சொல்லி மாற்றலாமா, ஈக்குவல் டு √3 tan தீட்டாவா. இப்போ இது 2 அடி கொடுத்துலாமா. அப்போ என்ன வரும், 1 + 1 + 1 ஈக்குவல் டு 3ன்னு சொல்லி வரும். சரிங்களா. இது 3 கொட்டிங்கன்னா 3 1 கொட்டினீங்கன்னா ஈக்குவல் டு √3 tan தீட்டான்னு சொல்லி வரும். சரிங்களா. இந்த √3 எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த 3 எப்படி எழுதலாம்னா √3 × √3 ஈக்குவல் டு 3 √3 × √3ன்னு சொல்லி எழுதலாம். சரிங்களா. √3 × tan தீட்டா. அப்போது √3க்கு √3 அடி ஆயிரும். அப்போ tan தீட்டாவோட மதிப்பு எங்கே, அப்படி tan தீட்டாவோட மதிப்பு √3 வர மாதிரி எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா tan 60 டிகிரியில் தான் வந்து √3யோட மதிப்பு √3ன்னு சொல்லி மதிப்பு வரும். அப்போ தீட்டாவோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா tan தீட்டா ஈக்குவல் டு tan 60 டிகிரி. அப்போ தீட்டாவோட மதிப்பு 60 டிகிரி. அவ்வளோதாங்க. இந்த கான்செப்ட் எப்படி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கணக்கு கிடச்சிரும். அடுத்ததான் 55வது கணக்கு. ஒரு ரயிலானது ரயில் நிலையம் ஏயிலிருந்து, சரிங்களா, ஒரு ரயில் நிலையம் ஏயிலிருந்து பி வரைக்கும் போகிறாங்க. சரிங்களா. அடுத்து இன்னொரு ட்ரெயின் வந்து ரயில் நிலையம் ஏலேருந்து பியை நோக்கி 50 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது. சரிங்களா. மணிக்கு 50 km/h வேகத்தில் போகுது. சரிங்களா. இது ஏ, இது பி. சரிங்களா. இப்போ வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து மற்றொரு ரயில் வந்து ஃபஸ்ட்டு ரயில் வந்து ஏலேருந்து பிக்கு போகுது. அடுத்து அரை மணி நேரம் கழித்து மற்றொரு ரயில் பியிலேருந்து ஏவை நோக்கி 150 km வேகத்தில் போகிறது. சரிங்களா. 150 km/h வேகத்தில் வந்து பியிலேருந்து ஏக்கு வருது. ஆனால் அதுக்கு ஒரு எப்போது, அரை மணி நேரம் கழிச்சு. அப்போ இந்த ட்ரெயின் ஆல்ரெடி எவ்வளோ தூரம் போயிருக்கும், 25 km ட்ராவல் பண்ணியிருக்குமா. ஒரு மணி நேரத்துக்கு வந்து 50 km போகும் அப்படின்னா ஆல்ரெடி வந்து அரை மணி நேரம். சரிங்களா. ஹாஃப் அன் ஹவரில் வந்து எவ்வளோ தூரம் போயிருக்கும், 25 km வந்து ட்ராவல் பண்ணியிருக்குமா. இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 725 km. அப்போ இப்போ மிச்சம் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 700 km. இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து வேறு இதில் டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 720 km. இப்போ இதிலிருந்து இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் மட்டும் இப்போ 25 km வந்ததுக்கப்புறம் தான் இந்த வண்டி ஸ்டார்ட்டே ஆகுது. சரிங்களா. அதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்ட் புரிஞ்சுன்னா மற்ற எல்லாத்தையும் போட்டுடலாம். இப்போ 2 நிலையத்துக்கு இடையே தூரம் 725 km அப்படின்னா ஏயிலிருந்து எடுத்துக்கொண்டால் எவ்வளவு தூரத்தில் 2 ரயிலும் சந்திக்கும். அப்போ ஏ பாயிண்ட்லேருந்து ட்ரெயின் 2 வந்து எவ்வளவு தூரத்தில் சந்திக்கின்றதான் கொஷின். சரிங்களா. இப்போ ஆல்ரெடி வந்து ½ அன் ஹவர் போயிடுச்சு. இப்போ வந்து 2 ட்ரெயின் வந்து மிச்சம் இருக்குது. 2க்கும் தூரம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு டைம் கண்டுபிடிக்கணும். சரிங்களா. டைம் கொண்டு டிஸ்டன்ஸ் அப்பான் ஸ்பீட். இங்கே டிஸ்டன்ஸ் எவ்வளவு, ஆல்ரெடி 25 km ட்ராவல் பண்ணியாச்சு. இப்போ வந்து டிஸ்டன்ஸ் வந்து 700 km தான் இருக்குது. ஸ்பீடு எவ்வளோ பார்த்தீங்கன்னா இங்கே ரிலேட்டிவ் ஸ்பீட்னா என்ன பார்த்தீங்கன்னா 2 ட்ரெயினும் ஒன்றை நோக்கி வருது. சரிங்களா. அப்படின்றப்போ 2ஓட ஸ்பீடை வந்து கூட்டணும். அப்போது 50 × 150 ஈக்குவல் டு 200 km/hன்றதான் 2 ட்ரெயினோட ஸ்பீடு. இந்த கான்செப்ட் வருது. ஏன்னா ஒரு ட்ரெயின் இன்னொரு ட்ரெயினை நோக்கி வருது. இதே சப்போஸ் 2 ட்ரெயினும் ஒரே திசையில் போச்சு, 2 எதிர் திசையில் வருது அப்படின்றப்போ 2ஓட ஸ்பீடையும் கூட்டணும். ஒரே திசையில் போனாங்க அப்படின்னா 2ஓட ஸ்பீடை வந்து கழிக்கணும். சரிங்களா. இதுதான் வந்து ரிலேட்டிவ் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறது. ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீடு எவ்வளவு, 200 km. அப்படின்னா பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரத்தை போவாங்க, 3.5 hours வந்து இவங்க வந்து ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா. இப்போ எங்கே இந்த பாயிண்ட் வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் என்னன்னு எடுத்துக்கலாம், எக்ஸ்ன்னு சொல்லி எக்ஸ் வேணாம். இந்த பாயிண்ட்லேருந்து ட்ராவல் பண்ணுறது எவ்வளோ நேரம், 3.5 hours வந்து 2 பேரும் வந்து ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா. இப்போ வந்து ட்ரெயின் ஏ வந்து எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணியிருக்கு டோட்டலாக. இப்போ நமக்கு வந்து ஏலேருந்து டிஸ்டன்ஸ் தான் தேவை. ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைம். நமக்கு ஸ்பீடு மட்டும் தான் தெரியும். டோட்டல் ஸ்பீடு மட்டும் ட்ரெயின் ஏக்கு வந்து ஏ ஸ்டேஷன்லேருந்து போகிறதுக்கு வந்து 50 km. டைம் அளவு, மொத்த டைம் அளவு ஃபஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம், இப்போ ஒரு 3.5 hours. டோட்டல் வந்து 4 hours ட்ராவல் பண்ணியிருக்கா. ஸோ 50 km/h இன்ட்டு 4
ஹவர் ஈக்குவல் டு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 200 கிலோமீட்டர்ன்றதான் ஆன்சர். மறுபடியும் சொல்கிறேன், ட்ரெயின் ஏலேருந்து பியை நோக்கி வந்து ஸ்டேஷன் ஏலேருந்து பிக்கு வந்து ஒரு ட்ரெயின் போகுது. ஃபஸ்ட்டு ட்ரெயின் வந்து அரை மணி நேரம் ட்ராவல் பண்ணிடுச்சு. ட்ராவல் பண்ண மொத்தத்தில் 25 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோம் அரை மணி நேரத்தில். இப்போ ட்ராவல் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ வந்து ட்ரெயின் ஸ்டேஷன் பியிலேருந்து ஒரு ட்ரெயின் வந்து 150 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து இதை நோக்கி வருது. அப்போது இந்த பாயிண்டில் வந்து ட்ரெயின் வந்து இப்போ இருக்கும். சரிங்களா? இப்போ ட்ரெயின் வந்து இந்த பாயிண்டில் இருக்கும். இது வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது ரெண்டும் வந்து சந்திக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 725 போச்சு அப்படின்னா மீதி கிலோமீட்டர் வந்து 700 கிலோமீட்டர் வந்து இவங்க ரெண்டு வந்து ஒன்றரை வரைக்கும் வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்படி ட்ராவல் பண்ணுற டைம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டோட ஸ்பீடை வந்து கூட்டணும். ஏன்னா ஒன்றரை நோக்கி வர்றாங்க. ஸோ 200 கிலோமீட்டர் பர் ஹவர் ரெண்டு ட்ரெயினோடைய ஸ்பீடு, ரிலேட்டிவ் ஸ்பீடு. அப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 700 வகுத்தல் 200 டோட்டலாக வந்து இப்போ வந்து இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே வரைக்கும் எவ்வளோ தூரம் இவங்க மீட் பண்ண மொத்தத்தில் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிப்பாங்கன்னா 3.5 ஹவர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணிப்பாங்க. ஸ்டேஷன் ஏலேருந்து தான் கேட்குறாங்க. அப்போது ஏலேருந்து எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 hour, ரெண்டாவது வந்து ஒரு 3.5 ஹவர்ஸ். சரிங்களா? அப்போ டோட்டல் டைம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா டோட்டல் டைம் வந்து ஃப்ரம் ஸ்டேஷன் ஏ, சரிங்களா, ஃப்ரம் ஸ்டேஷன் ஏ ஈக்குவல் டு 3.5 + 0.5 ஈக்குவல் டு 4 ஹவர்ஸ். சரிங்களா? நமக்கு தேவையான என்ன டிஸ்டன்ஸ் தான் தேவை. டிஸ்டன்ஸ் ஸ்பீடு டைம் ட்ரெயின் ஏ ஸ்டேஷன்லேருந்து போகிற ட்ரெயினோட ஸ்பீடு வந்து 50 கிலோமீட்டரு, டைம் வந்து 4 ஹவர்ஸ் ஈக்குவல் டு 200 கிலோமீட்டர்ன்றது தான் நமக்கு தேவையான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 57வது கொஸ்டின். 7ஆல் வகுக்கும்போது ஆறை தரும் மிகச்சிறிய 5 இலக்க எண்ணுன்னு சொல்லிக்கலாம். 7ஆல் வகுக்கும்போது மீதி வந்து 6 வருமா? சரி, அப்போ இந்த ஒவ்வொரு நம்பரோட 6 வந்து எக்ஸ்ட்ரா சொல்லி தான் அர்த்தம். அப்போ 6 கழிச்சிட்டிங்க அப்படின்னா எல்லா நம்பர்லேருந்து 6 கழிச்சிட்டிங்க அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா இங்கே 9996 + 9997, இங்கே 10,003, இங்கே 10,001. சரிங்களா? இதில் எந்த நம்பர் வந்து 7ஆல் வகுப்புன்னு சொல்லி பார்க்கணும். சரி, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு நம்பரை வகுக்குங்க. சரிங்களா? ஃபஸ்ட் நம்பரை வகுத்தோம் அப்படின்னா என்ன வரும்? 7. 13 7 91, 14 7 98, 14. சரிங்களா? 98 மிச்சம் 1 19, 7 14, 56. சரி, 8 56. ஸோ இந்த எண்ணம் வந்து முழுமையாக வகுப்படுது. சரிங்களா? அப்போ மீதி வந்து இந்த எண்ணோட 6 கூட்டினா 10,002ன்றதான் ஆன்சர். இந்த எண்ணம் முழுமையாக வகுப்படுது. இதோட 6 கூட்டினீங்கன்னா மீதி என்ன வரும்? 6 வரும். அவ்வளோதான். அப்போ ஆன்சர் வந்து 10,002ன்றதான் ஆன்சர். 7ஆல் வகுப்படுறதுக்கான ஒரு தியரி இருக்குது. அது வந்து அடுத்த கணக்கில் வந்து பார்க்கலாம். சரிங்களா? இது வந்து இப்போ சொன்னோம் அப்படின்னா ரொம்ப வந்து உங்களுக்கு குழப்பிடும். அடுத்த கொஸ்டின் 57க்கு அப்புறம் 65. ஒரு முக்கோணம் இருக்குது. அந்த முக்கோணத்தோடைய 3 கோணங்களுடைய அளவீடு கொடுத்துட்டாங்க. 2 டிகிரி, 3x 2x டிகிரி, அப்புறம் 3x - 8 டிகிரி, அப்புறம் 5x - 12 டிகிரி. அந்த முக்கோணத்தின் மிகப்பெரிய கோணம் என்ன சொல்லிக்கிறாங்க? முக்கோணத்தினுடைய 3 கோணங்களின் கூடுதல் என்ன? 180 டிகிரி. சப்போஸ் 4 கோணம், 5 கோணம், 6 கோணம் கொடுத்துட்டாங்கன்னா அதாவது அந்த முக்கோணத்தினுடைய 3 உள்கோணங்களின் கூடுதல். சரிங்களா? முக்கோணத்தினுடைய 3 உள்கோணங்களின் கூடுதல் வந்து 180 டிகிரி. இதுதான் கான்செப்ட். சரிங்களா? சப்போஸ் 4 கோணம், 5 கோணம், 6 கோணம், 7 கோணம் சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? தெரியாது இல்லையா? அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. நம்பர் ஆஃப் சம் ஆஃப் ஆல் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். அதாவது சம் ஆஃப் ஆல் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஒரு பலகோணத்துக்கு. சரிங்களா? ஒரு இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ பாலிகன், ஒரு பலகோணத்தினுடைய சரிங்களா உள்கோணங்களின் கூடுதலுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா n-2 × 180 டிகிரி. சரிங்களா? இதுதான் ஃபார்முலா. இங்கே என்னன்றது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் சைட்ஸ். இந்த முக்கோணத்துக்கு எத்தனை கோணம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கோணம் இருக்கா? சரி, முக்கோணத்துக்கு எத்தனை பக்கம் இருக்குது? 3 பக்கம் இருக்கா? ஸோ 3 - 2 × 180 டிகிரி ஈக்குவல் டு 1 × 180 டிகிரி தான் சொல்லி ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? அதுதான் வந்து முக்கோணத்தினுடைய 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. இதுதான் கான்செப்ட். அப்போது இது மாதிரி 4 கோணம், 5 கோணம், 6 கோணம், 7 கோணம் கொடுத்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கான்செப்ட் வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த கான்செப்ட் தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிருமையா? இந்த ஃபார்முலா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா. ஸோ 3 கோணங்களுக்கு கூடுதல் 2x + 3x - 8 + 5x - 12 ஈக்குவல் டு என்ன வரும்? 180 டிகிரியா? முக்கோணத்தினுடைய 3 கோணங்கள் கூடுதல் 180 டிகிரி. அப்போ இதை கூட்டிங்க அப்படின்னா என்ன வரும்? 10x இங்கே -20 ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ மைனஸில் 20 அந்த பக்கம் முதல்ல +20 ஆகும். ஸோ 10x மதிப்பு 200
எக்ஸோட மதிப்பு 20. நமக்கு என்ன தேவை? மிகப்பெரிய கோணம். மிகப்பெரிய கோணம் என்ன? 5x மைனஸ் 12 டிகிரி ஈக்குவல் டு 5 × 20 மைனஸ் 12 டிகிரி ஈக்குவல் டு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 100 மைனஸ் 12 ஈக்குவல் டு 88 டிகிரின்றதான் நமக்கு தேவையான ஆன்சர். இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. நான் சப்போஸ் அடுத்து வேறு எந்த மாதிரி 4 கோணம் 5 கோணம் 6 கோணம்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா, இப்போ 5 கோணம்னா 5 மைனஸ் 2 × 180 உள்கோணங்களில் கூடுதல் கிடச்சிடும். சரிங்களா? அடுத்த கணக்கு 67வது கணக்கு. சரிங்களா? இந்த கணக்கில் என்ன கான்செப்ட் அப்படின்னா, இங்கே வந்து மைனஸ் வராது, இன்ட்டு வரும். சரிங்களா? கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே கான்செப்ட் தான். சரிங்களா? இஃப் θ1 ப்ளஸ் θ2 ஈக்குவல் டு 90 டிகிரி அப்படின்னா sin θ1 ஈக்குவல் டு காஸ் θ2. அடுத்ததா tan θ1 ஈக்குவல் டு காட் θ2. அடுத்து கொசிகன் θ1 ஈக்குவல் டு சீக்கன் θ2. சரிங்களா? இதுதான் கான்செப்ட். அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வரும்? 5 sin θ sin 40 டிகிரி. சரிங்களா? 14 டிகிரியா? இங்கே சீக்கன் θ எப்படி எழுதலாம் அப்படின்னா சீக்கன் θ ஈக்குவல் டு 1 cos θ சொல்லி எழுதலாமா? 1 cos θ. அப்போது 1 இன்ட்டு 1 cos 70 டிகிரியா? ஸோ இது வகுத்தில் இருக்குது. இதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 90 டிகிரி. அப்போ இதுக்கு பதிலாக இதில் ஒன்று அடியாயிருமா? இந்த காஸ் 76 பதிலாக sin 14 டிகிரினே போடலாமா? அப்போது இது 2 அடியாயிருமா? ப்ளஸ் இங்கே காட் 15 டிகிரி இன்ட்டு காட் 75 எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 tan 75 சொல்லி எழுதலாமா? 1 tan 75 சொல்லலாமா? காட்டினுடைய தலைகிலி டேனா, காட் தீட்டாவுடைய தலைகிலி 1 tan θ. சரிங்களா? அப்போது இந்த இடத்துல என்ன வரும்? இது ரெண்டையும் கூட்டுங்க, ரெண்டையும் கூட்டிங்கன்னா 90 டிகிரி. ஸோ அப்போது இது வந்து θ1 θ2ன்ற கான்செப்டில் இது 2 அடியாயிரும். ப்ளஸ் 2 tan 45 டிகிரியோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. சரிங்களா? அப்போ 2 × 1 ஈக்குவல் டு 5 × 1 ப்ளஸ் 3 × 1 ப்ளஸ் 2 × 1 ஈக்குவல் டு 5 ப்ளஸ் 3 ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 10 தான் ஆன்சர். ஸோ இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருந்தால் இது கணக்கு போட்டுடலாங்க. அடுத்த கணக்கு 72வது கணக்கு. இங்கே கான்செப்ட் என்னென்னா √a × b ஈக்குவல் டு இது எப்படி எழுதலாம்? √a × √bன்னு சொல்லி எழுதலாம். அப்படின்னா இங்கே √54 எப்படி எழுதலாம் அப்படின்னா √9 × 6 சாரி இன்ட்டு 25 எப்படி எழுதலாம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் விட்டு வெளியே எடுக்கிற மாதிரி நீங்கள் வந்து கணக்கு போட்டு எழுதுங்க. 25 × 5 வகுத்தல் 4 × 6 இன்ட்டு 9 × 5. சரிங்களா? என்ன வரும்? √9 × √6 இன்ட்டு √25 × √5 அப்பான் √4 × √6 இன்ட்டு √3 × √5. சரிங்களா? அடி கொடுத்தீங்க அப்படின்னா √5 √5 அடி ஆயிரும், √6 அடி ஆயிரும். சாரி, இங்கே என்ன போட்டேன்? சாரி, இங்கே √6 கரெக்டு தான். இங்கே √9க்கு பதிலாக மாற்றி போட்டேன். இங்கே √9 வருமா? ஸோ √9க்கு √9 அடியாயிருமா? அடுத்து என்ன இருக்குது மிச்சம்? √25 அப்பான் √4. இது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/2ன்னு சொல்லி வரும் ஈக்குவல் டு 2.5ன்றதான் ஆன்சர். கான்செப்ட் என்னென்னா பெருக்கல் இருந்துச்சு அண்டர் ரூட்லாம் தனித்தனி ரூட்டாக வந்து நம்ம கமெண்ட் பண்ணலாம். அதுதான் கான்செப்ட். அடுத்த கொஸ்டின் 74வது கொஸ்டின். ஒரு கயர் இருக்குது. ஒரு கயரோட 3 வெவ்வேறு பகுதியாக பிரிக்கப்படுது. சரிங்களா? ஒரு முழு கயர் இருக்குது. அந்த முழு கயரை வந்து 3 வெவ்வேறு பகுதியாக பிரிக்கணும். சரிங்களா? X, Y, Z சொல்லி வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போது முதல் பகுதி வந்து முழு நீளத்தில் 1/5 பகுதியாகும். சரிங்களா? 1/5 ஃபஸ்ட் பார்ட். இப்போ ரெண்டாவது பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பகுதி வந்து முதல் பகுதியில் 3/2 சரிங்களா? அப்போ மீதி பகுதி வந்து ஏதோ ஏன்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ மூன்றாவது கதிரியோட பின்ன வடிவம் என்ன சொல்லி கேட்குறாங்க? கயிற்றின் பின்ன வடிவம் என்ன செய்யலாம்? இந்த மாதிரி கணக்கில் பின்னமாக இருந்துச்சுன்னா நம்மளால் கண்டுபிடிக்கிறது வந்து கஷ்டம். அப்படின்றப்போ நம்ம வந்து அது முழு என்ன மாற்றணும். அப்படி முழு என்ன மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த கீழே இருக்கு இல்லையா டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய நம்பரோட எல்சிஎம் கண்டுபிடிங்க. எல்சிஎம் ஆஃப் 5, 2 ஈக்குவல் டு என்ன வரும்? 10. அப்போது ஃபஸ்ட்டு பார்ட் இங்கே, செகண்ட் பார்ட் இங்கே, தேர்ட் பார்ட். சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்ட் என்ன?
இது வந்து இப்போ கயிறோட லென்த்து சரிங்களா 10 ரேஷியோ 10 ரேஷியோன்றது கயிறுடைய மொத்த நீளம் சரிங்களா. எல்சிஎம் எடுத்திங்கன்னா அது கயிறுடைய மொத்த நீளம் 10 ரேஷியோன்னு சொல்லி வச்சுக்கலாம் சரிங்களா. அப்போது இப்போ என்ன வரும், ஃபஸ்ட் பார்ட் என்ன வரும் 1/5 × 10 ரேஷியோ சரிங்களா. அப்போ என்ன வரும் அடி எடுத்திங்கன்னா 2 ரேஷியோன்னு சொல்லி வரும் சரிங்களா. இப்போ ரெண்டாவது பகுதி என்ன வரும், ரெண்டாவது பகுதி என்ன வரும்னா முதல் பகுதியில் 3/2 வரும். அப்போ முதல் பகுதி என்ன 2 ரேஷியோ சரிங்களா. 3/2 × 2 ரேஷியோவா அடி எடுத்திங்கன்னா என்ன வரும் 3 ரேஷியோன்னு சொல்லி வருமா. இப்போது ரெண்டு கையுடைய முதல் பகுதி அப்புறம் ரெண்டாவது பகுதியோட கூடுதல் என்ன வரும் 5 ரேஷியோ. அப்போது 10r - 5r = மூணாவது பகுதியோட மதிப்பு என்ன வரும் 5 ரேஷியோன்னு சொல்லி வந்துருமா. அவ்வளோதாங்க. இப்போ நமக்கு என்ன மூணாவது பகுதியோட மதிப்பு தெரிஞ்சிச்சு. இப்போ பின்னோட இதெல்லாம் கேட்குறாங்க, கயிறினோட பின்னம் என்னன்னு கேட்குறாங்க. மூணாவது பகுதியோட மதிப்பு 5r, டோட்டல் எவ்வளவு 10/r சரிங்களா. = அடி எடுத்திங்கன்னா 1/2ன்றதான் அதனுடைய பின்ன வடிவம். மொத்தத்தில் எத்தனை பங்கு சரி, மொத்தம் 10rல் 5rன்றது அந்த கயிறுடைய மூணாவது பகுதியோட நீளம் சரிங்களா. இதுதான் கான்செப்ட். ஸோ எப்போயுமே பின்ன வடிவத்தில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை எப்போயுமே முழு எண்ணாக மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மதிப்பு கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ முழு எண்ணாக மாற்றுறதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கணும். இந்த பின்னத்தினுடைய அடிமானத்தில் என்ன இருக்கோ அந்த 2 நம்பருக்கு அந்த நம்பருக்கான எல்சிஎம் எடுத்துட்டிங்கன்னா அதுதான் வந்து மொத்த வேல்யூவாக இருக்கும் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் 75வது கொஸ்டின். கொடுக்கப்பட்ட நம்பர்னுடைய யூனிட் டிஜிட்னு கேட்கலாம். யூனிட் டிஜிட்னா வேறு என்ன, லாஸ்ட் டிஜிட் இருக்கு இல்லையா, இந்த நம்பர்னுடைய லாஸ்ட் டிஜிட்டோடைய மதிப்பு தான் யூனிட் டிஜிட் சரிங்களா. ஸோ அப்போ என்ன வரும் 4 × 8 × 4 × 6 4 32. 32 மதிப்பு என்ன யூனிட் டிஜிட் 2. 4 24 சரிங்களா. 2 × 4 2 × 4 = 8ன்றதான் யூனிட் டிஜிட். அவ்வளோதாங்க. அடுத்த கொஷின் 78வது கொஷின். டைம் நிறைய ஆகுதுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ நேரம் ஆகுது, ஓ காட் 1 மணி நேரம் ஆகுதா. 2400 12% எதை சேர்த்துங்க அப்படின்னா 5400 18% கிடைக்கும்னு சொல்லி கேட்குறோம். 18க்கு சமமாக இருக்குன்னு சொல்லுங்கள். அதாவது 2400 12%ஓட எந்த ஒரு எண்ணை கூட்டினீங்க அப்படின்னா 5400 18%க்கு சமமாக இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் 24 × 12 54 × 12. ஸோ 24 எப்படி வரலாம் 2 × 12 × 12 12 × 12 ப்ளஸ் எக்ஸ். இப்போ 54 எப்படி வரலாம் 3 × 18 × 18 சொல்லிடலாமா. அப்போது 2 × 12² 144. ஸோ 288 ப்ளஸ் எக்ஸோட மதிப்பு இங்கே 3 × 18² 324. ஸோ கொடுத்துங்க எக்ஸோட மதிப்பு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 × 324 என்ன வேல்யூ வரும் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷங்க ஆல்ரெடி பெருக்கி வச்சுருந்தானே 972 வரும். 972 - 288 = என்ன வரும் பார்த்தீங்கன்னா கடைசி யூனிட் டிஜிட்டு இங்கே 2 இருக்குது இங்கே 8 இருக்குது மைனஸ் வந்துச்சுன்னா 12 - 8 4ன்னு சொல்லி யூனிட் டிஜிட் வரணும். யூனிட் டிஜிட் 4 அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் 684 தான் ஆன்சர். இப்படியும் போடலாம். அப்படி இல்லைனா இன்னொரு மெத்தட் சொல்லித்தரேன், இது முடிஞ்சால் ட்ரை பண்ணிக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. அங்கே வேணாம், இங்கே போடுவோம். அதாவது 24,000 12% ப்ளஸ் எக்ஸ் = 54,000 18% இருக்கு இல்லையா, அது எப்படி பிரிக்க போனால் 54,400 24 சொன்னேன் 2400 12% ப்ளஸ் எக்ஸோட மதிப்பு 5400 18%க்கு சமமாக இருக்கும். அப்போது அது 12 + 6% சொல்லி எடுத்துக்கலாமா, 12% + 6% சொல்லி எடுத்துக்கலாமா, ரெண்டுலையுமே 12% சொல்லியிருக்கு. 5400 × 12% ப்ளஸ் 5400 × 6% சொல்லி எடுத்துக்கலாம் சரிங்களா. அப்போது இந்த 5400 12% இங்கேயும் 12% இங்கேயும் 12% இருக்குது சரிங்களா. இது ரெண்டையும் காமனாக எடுத்து இங்கே பிரிக்கலாம். இங்கிட்டு கழிச்சோம் அப்படின்னா என்ன வரும் 12% காமனாக எடுத்துருவோம். 12% காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா இன்ட்டு 2400 - 5400 ப்ளஸ் எக்ஸ் = 5400 × 6% அப்படி எடுத்திங்கன்னா என்ன வரும் இங்கே 3000 சொல்லி வரும். ஸோ 12%க்கு 3000 என்ன பாருங்கள் 12% இங்கே என்ன வரும் -33,000. ஸோ அப்படி எடுத்திங்கன்னா 2 ஸோ -360 சொல்லி வரும். எக்ஸு இங்கே 6 எடுத்திங்கன்னா 6 300 324 சொல்லி வரும். அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன வரும் 324 + 300 = 324
5 30, இங்கே 360 வரும். 364 கூட்டல் 360 ஈக்குவல் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே -360 சொல்லி இருந்திருக்கும். இது போட வேணாம், 684 சொல்லி ஆன்சர் கிடைக்கும். இப்படியும் போடலாம். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 80வது கொஸ்டின், 79வது கொஸ்டின் சாரி. 50 சிறுமிகள் அப்புறம் 70 சிறுமிகளை கொண்ட ஒரு வகுப்பானது ஒரு இசை நிகழ்ச்சியில் நடத்துகிறாங்க. அதில் வந்து 40% சிறுமிகள் அப்புறம் 50% சிறுவர்கள் கலந்து கொண்டாங்கன்னா தோராயமாக வகுப்பில் வந்து மொத்தம் எத்தனை சதவீதம் பேரும் கலந்துருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. டோட்டல் எவ்வளவு? 50 + 70, 120 பேர் இருக்காங்க. சரிங்களா? இப்போது சிறுமிகள், சரிங்களா, கேர்ள்ஸு, இங்கே பாய்ஸ். இப்போது கேர்ள்ஸில் வந்து எவ்வளோ பேர் கலந்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40%. சரிங்களா? 40% ஆஃப் 50, 40% ஆஃப் 50. சரிங்களா? ப்ளஸ் பாய்ஸில் எவ்வளோ கலந்துக்கிறாங்க? 50% ஆஃப் 70. இதை சுருக்கிங்க அப்படின்னா 100க்கு 40 அப்படின்னா 50க்கு எவ்வளவு? 20. சரிங்களா? அடி எடுத்தீங்க 2 20, இது அடி எடுத்தீங்க அப்படின்னா 35. டோட்டலாக வந்து 55 பேர் கலந்துக்கிறாங்க. எவ்வளோ பேரில்? 120 பேரில் 55 பேர் கலந்துக்கிறாங்க. இப்போ சதவீதம் என்ன? 55 × 120 × 100 அடி எடுத்திங்கன்னா 5, இங்கே 6. அப்போது 5 5 25, இங்கே அடி எடுத்திங்கன்னா டேரெக்டாக அடி எடுத்திங்கன்னா 56 54, மிச்சம் 1 இருக்கும். 1 9.1 என்ன வரும்? 95 45.5 சொல்லி வரும். ஆவரேஜ் வந்து 45.5 சொல்லி வரும். அப்போ 46% தான் ஆன்சர். அடுத்தது 2 நேர்மறை எண்கள், சரிங்களா, பாசிட்டிவ் நம்பரோடைய விகிதம் வந்து 3:7 சொல்லி கொடுத்துட்டாங்க ரேஷியோ. அதோடைய மீச்சியமாக வந்து 231 கொடுத்துட்டாங்க. அப்படின்னா சிறிய என்ன சொல்லிக்கிறாங்க? அந்த நம்பர்ஸ் என்ன இருக்கும்? 3x 7x சொல்லியிருக்குமா? எல்சிஎம் என்ன வரும்? 21x வருமா? 21x, அதாவது 3x 7x ரெண்டுலேயும் எக்ஸ் வந்து காமனாக இருக்குது. அடுத்தது 3 7 இது எல்லாத்தையும் பார்க்குறீங்கன்னா 21xன்னு சொல்லி வரும். ஸோ இந்த 21xோட மதிப்பு எவ்வளவு? 231. அப்போ நான் எக்ஸோட மதிப்பு என்ன வரும்? 2 1 21 சொல்லி வரும். சரிங்களா? சாரி 11 அடி எடுத்திங்கன்னா 21 11 சொல்லி வரும். அப்போ எக்ஸ் நமக்கு என்ன தேவை? சிறிய எண் 3xோட மதிப்பு என்ன? 3 × 11 = 33 நமக்கு தேவையான ஆன்சர். அடுத்து ஹரிஸோட மாத சம்பளம் 45,000 வந்து 1/3 பகுதி வந்து கல்விக்காக செலவழிக்கிறாங்க. அடுத்து 6ல் 2 பகுதி வந்து உணவு மற்றும் பிற தேவைகளுக்காக செலவழிக்கிறாங்க. மீதி வந்து மீதி சம்பளத்தை வந்து அவர் சேமிக்கிறார். அப்படின்னா எவ்வளோ வந்து சேமிக்கிறான்னு சொல்லி கேட்குறாங்க. டோட்டல் வேல்யூ எவ்வளவு? 45,000 ரூபாய். சரிங்களா? டோட்டல். இப்போ வந்து அவர் வந்து எதுக்கு செலவழிக்கிறாரு? சரிங்களா? இப்போ வந்து எஜுகேஷன் செலவழிக்கிறாரு. அடுத்து வந்து ஃபுட்டுக்கு வந்து செலவழிக்கிறாரு. எஜுகேஷன் செலவழிக்கிறாரு, ஃபுட்டுக்கு வந்து செலவழிக்கிறாரு. அடுத்து சேவிங்ஸ். சரிங்களா? நான் ஏற்கனவே சொன்னேன், பின்னத்துலேருந்து அது என்ன பண்ணணும்? நம்ம வந்து முழு எண்ணுக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்? 1/3 6 இது ரெண்டுக்கு வந்து எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? எல்சிஎம் வந்து 6 தான் சொல்லி வரும். ஸோ எஜுகேஷனோட மதிப்பு என்ன வரும்? 1/3 × 6. அடுத்து இதோட மதிப்பு என்ன வரும்? 2/6 × 6. அப்போ இதோட மதிப்பு என்ன வரும்? 2. இதோட மதிப்பு 2. அப்போது 2 கூட்டல் 2 4. 4லேருந்து 6 - 4 என்ன வரும்? சேமிப்போட மதிப்பு என்ன வரும்? 2. கல்விக்கு 2%, சாரி கல்விக்கு 2 பங்கு, ஃபுட்டுக்கு 2 பங்கு, அடுத்து சேவிங்ஸும் 2 பங்கு தான் சேமிக்கிறாரு. மொத்தம் எவ்வளவு? 6 ரேஷியோ. 6 ரேஷியோட மதிப்பு எவ்வளவு? 45,000 ரூபாய். அப்படின்னா 2 ரேஷியோட மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா 2 பக்கம் 3 எடுத்திங்கன்னா 15,000 தான் ஆன்சர். சரிங்களா? வகுத்தல் 3 போத் சைடு. அடுத்த கொஸ்டின் 82வது கொஸ்டின்ப்பா. எக்ஸ் மற்றும் ஒய் 2 பேர் சேர்ந்து வந்து ஒரு வேலையை வந்து செஞ்சு முடிக்கணும். 12 நாளில் முடிக்கிறாங்க. சரிங்களா? எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து 12 நாளில் வேலை முடிக்கிறாங்க. அடுத்து ஒய்யும் ஜெட்டும் சேர்ந்து 18 நாளில் வேலை முடிக்கிறாங்க. அடுத்து ஜெட்டும் எக்ஸும் சேர்ந்து 15 நாளில் முடிக்கிறாங்க. சரிங்களா? 15 நாளில் வேலை முடிக்கிறாங்க. இது வந்து டேஸ். நல்ல கான்செப்ட் என்னன்னா டோட்டல் ஒர்க், சரிங்களா, மொத்த வேலை ஈக்குவல் டு என்ன வரும்னா நம்பர் ஆஃப் டேஸ் இன்ட்டு எஃபிஷியன்சி. நம்பர் ஆஃப் டேஸ்னால் டைம். சரிங்களா? அவங்களோட எஃபிஷியன்சி. இங்கே 12 18 15 அவங்களோட வேலை செய்யக்கூடிய நாட்கள். சரிங்களா? இப்போ அதோட எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? 180 சொல்லி வரும். இதுதான் வந்து அவங்களுடைய டோட்டல் ஒர்க், மொத்த வேலை. சரிங்களா? இப்போது இதை வந்து வகுத்துட்டீங்க அப்படின்னா என்ன வரும்? அதுதான் வந்து அவங்களுடைய எஃபிஷியன்சி. சரிங்களா? அவங்களுடைய திறன். ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து 12 வகுத்தீங்க அப்படின்னா 15, இங்கே 18 வகுத்தீங்கன்னா 10, இங்கே 15 வகுத்தீங்கன்னா 12.
அப்போது நல்லா கவனிங்க, இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய், இங்கே ஒய் ப்ளஸ் செட், இங்கே ஜெட் ப்ளஸ் எக்ஸ், இது எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா எவ்வளவு 2 × எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட்டா, அதாவது 2 எக்ஸ் 2 ஒய் 2 ஜெட், இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை பார்க்குறாங்க, இது எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா 37. ஸோ 2x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் செட் 2 × எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் செட், அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் செட் 2 மடங்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 37 வேலை பார்க்குறாங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் செட்டோட மதிப்பு என்ன வரும் 37/2. அப்போ அவங்களோட எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் செட் 3 பேரோட எஃபிஷியன்சி கிடச்சிருச்சா? சரிங்களா, 3 பேரோட எஃபிஷியன்சி ஒரு நாளைக்கு வந்து 37/2 வேலை பார்ப்பாங்க. சரிங்களா, இப்போ வந்து அவங்க தோராயமாக அந்த வேலையை முடிக்கிறதுக்கு தோராயமாக எத்தனை நாள் தேவைப்படும் சொல்லியிருக்காங்க. டோட்டலுக்கு எவ்வளவு 180. சரிங்களா, இப்போ டேஸ் தான் கேட்குறாங்க. சரிங்களா, டோட்டலுக்கு எவ்வளவு 180, அவங்களோட எஃபிஷியன்சி எவ்வளவு 37/2. சரி, இது என்ன ஆகும் 37/2 என்ன ஆகும், மேலே போனால் 80 × 180 × 2 37 சொல்லி மாறும். இது வந்து 360/37. 37 பதில் 36 சொல்லி எடுத்திங்கன்னா என்ன வரும், ஆவரேஜாக வந்து 10ன்னு சொல்லி வரும். ஸோ மினிமம் வந்து 10 டேஸில் வந்து ஆவரேஜாக வந்து தோராயமாக வந்து 10 டேயில் வந்து வேலையை முடிச்சிருப்பாங்க. கான்செப்ட் என்னன்னா, இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட்டு இது 3ஐயும் கூட்டிங்கன்னா 2x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட்டோட மதிப்பு தான் 37. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட்டோட மதிப்பு என்ன வரும், ஒரு நாளைக்கு 37/2 தான் அவங்களோட எஃபிஷியன்சி. மொத்த வேலை அளவு 180, அதை வகுத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆவரேஜ் வந்து தோராயமாக 10 நாளில் வந்து அந்த வேலையை முடிப்பாங்க. சரிங்களா, இங்கே சைன் தீட்டா காஸ் தீட்டா கொடுத்துருக்காங்க. அடுத்து 1 + tan தீட்டா 1 - காஸ் தீட்டாவோட மதிப்பு என்ன கேட்குறாங்க. சரிங்களா, இது வந்து பித்தாகரன் ட்ரிப்ளெட் ஃபார்முலாவில் போடலாம். சரிங்களா, சைன் தீட்டாவோட மதிப்பு என்ன 3, எதிர்பக்கம் பை கர்ணமா. சரிங்களா, இங்கே அடுத்துள்ள பக்கம் வகுத்தல் கர்ணமா. ஸோ எதிர்பக்கம் வந்து இது வந்து தீட்டான்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு செங்கோணம் கோணத்தில் எதிர்பக்கம் 3, கர்ணம் வந்து 4 அப்படின்னா இதோட மதிப்பு என்ன வரும் 5 தான் வரும். இல்லையே, எங்கேயோ தப்பு பண்ணுறானே. இல்லை, 5 9 25 கர்ணம் 4. இல்லை நம்ம போடலாம், பட் இந்த கான்செப்ட் வேணாம், டேரக்ட் கான்செப்ட்லேயே போட்டலாம். tan தீட்டான்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, tan தீட்டான்றது சைன் தீட்டா அப்பான் காஸ் தீட்டா. சரிங்களா, சைன் தீட்டா அப்பான் காஸ் தீட்டா. சரிங்களா, அல்லது அதே மாதிரி tan தீட்டா வந்து காட் தீட்டாவோட தலைகிலி. இந்த 2 கான்செப்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அப்போது tan தீட்டாவோட மதிப்பு இங்கே என்ன வரும், சைன் தீட்டாவோட மதிப்பு தெரியும், காஸ் தீட்டாவோட மதிப்பு தெரியும். அப்போது 3/4 அப்பான் 5/4 இது 2 அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் 3/4ன்றது tan தீட்டாவோட மதிப்பு. அப்போ காட் தீட்டாவோட மதிப்பு என்ன வரும், காட் தீட்டாவோட மதிப்பு 4/3ன்னு சொல்லி வரும். சரிங்களா, அப்போது நம்ம அப்படி டேரெக்டாக ஃபார்முலாவில் போட்டிங்க அப்படின்னா 1 + tan தீட்டா என்ன வரும் 1 + 3/4 அப்பான் 1 - காட் தீட்டாவோட மதிப்பு என்ன 4/3. ஸோ இது சுருக்கிங்க அப்படின்னா இங்கே என்ன வரும், எல்சிஎம் வந்து 4 சொல்லி வரும். அப்போ 4 கூட்டல் எஸ் 4 கூட்டல் 3 7. சரிங்களா, தனித்தனியாக எழுதவா 4 கூட்டல் 3 இங்கே கீழே என்ன வரும் 3, இங்கே 3 - 4. சரிங்களா, 3 - 4 ஈக்குவல் என்ன வரும் 7/4 வகுத்தல் -1/3. சரிங்களா, இது அப்படியே தலைகளாக பெருக்குவீங்களா, 2 பின்ன இருக்குது. ஸோ தலைகளாக பெருக்கிங்கன்னா 3 வகுத்தல் -1. ஸோ பெருக்குனீங்க அப்படின்னா -21 வகுத்தல் 4. இல்லையே, எங்கேயோ தப்பு பண்ணுறானே. tan தீட்டாவோட மதிப்பு 3, மொத்தமாக இங்கே தப்பு பண்ணிட்டேன். ஸோ சாரி, இவ்வளோ தூரம் தப்பு பண்ணுறேன். காட் தீட்டாவோட 5க்கு பதிலாக 4 போட்டேன் இந்த இடத்துல. சரிங்களா, tan தீட்டாவோட மதிப்பு என்ன, சைன் தீட்டா அப்பான் காஸ் தீட்டாவா 3 சாரி tan தீட்டாவோட மதிப்பு சைன் தீட்டா மைனஸ் காட் தீட்டாவா 3/4 அப்பான் 5/4. சரிங்களா, அப்போ 4க்கு 4 அடி ஆயிரும். சரிங்களா, தலையில் கொண்டு போய் பெருக்கத்தில் அப்போது tan தீட்டாவோட மதிப்பு 3/5. அப்போ காட் தீட்டாவோட மதிப்பு 5/3 அதோட தலைகிலி. சரிங்களா, நம்ம அப்படி டேரக்ட் ஃபார்முலாவில் போட்டிங்க அப்படின்னா 1 + 3/5 அப்பான் 1 - 5/3. சரிங்களா, இது சுருக்குனிங்க அப்படின்னா என்ன வரும் 5ல் பிரிக்கணும்னா எல்சிஎம் எடுத்திங்கன்னா 5 கூட்டல் 3 வகுத்தல் 5. அடுத்து 3 - 5 வகுத்தல் 3.
அப்போது 8/5 the whole -2/3 இது அப்படியே பெருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும் 8/5 இன்ட்டு -3/2 மைனஸ் அப்படியே இருக்கட்டும். ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 4 ஈக்குவல் டு -12/5 சொல்லி ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதான்ப்பா கான்செப்ட்டு. சாரி கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, ரொம்ப டைம் இருக்குது, இருந்தாலும் மன்னிச்சிருங்க. ஸோ இவ்வளோ தான்ப்பா, மொத்தம் வந்து 30 கொஸ்டின், அவ்வளோதான். ஸோ தேங்க்யூப்பா.